என்னடா படிக்கிறாங்க? பள்ளியோடம் படிக்கிறான். நான் தூக்கி முடியாதா? பள்ளியோடத்துல போய் தான் படிப்பாங்க. எழுவட்ட பயல என்னடா எத்தனாவது படிக்கிறேன்? இடியாப்பமா எவன்டா இடியாப்பம் இழுத்து விட்டது? சக்தி நல்லா அடிக்கிறீங்க. கையடிச்சாலே நீ அவுத்து போட்டா ரொம்ப அடிப்பாளோ? அவுத்து போட்டு நீ அக்கனை முதல்ல முகரையில முள்ள விட்டு பாத்துட்டு மூடிக்கிட்டு பாத்திக்க வேண்டியது மூடி முண்டை எம்பிட்டு அழகா பாராட்டி என் திங்கலாம் எனக்கு கை தட்டுதுங்க. உனக்கு வலிக்குதான் முதல்ல மாதிரி யாருக்குமே இல்லடி அழகு அதே அம்மளி கொஞ்சம் இழுக்கிறிய இப்படி இழுக்குது எனக்கா விதறுவீங்க. அப்புறம் தரந்தாங்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி குடுப்பா தெரிவிட்டு கிடக்கணும். மருந்து விட்டு முடிச்சுக்க என்னத்துக்கு நான் போறேன் இழுத்தோ என்னடா படிக்கிற சக்தி நல்லா அடிக்கிறீங்க. கையடிச்சாலே நீ அவுத்து போட்டா ரொம்ப அடிப்பாளோ? அவுத்து போட்டு நீ அக்கனை முதல்ல முகரையில முள்ள விட்டு பாத்துட்டு மூடிக்கிட்டு பாத்திக்க வேண்டியது மூடி முண்டை எம்பிட்டு அழகா பாராட்டி என் திங்கலாம் எனக்கு கை தட்டுதுங்க. உனக்கு வலிக்குதான் முதல்ல அடே எங்க அப்பா இப்படி எல்லாம் பாடி ஆகல. என்ன காரணம்? மக்களை சந்தோஷப்படுத்தணும் தான். இந்த மக்கள் சந்தோஷமா இருந்தா தான் என் மனம் செழிப்பா இருக்குமா. நஞ்ச புஞ்ச அம்புட்டு விளையணும். காலத்துக்கு வச்சோன்னா ஒத்த சொட்டு மழை பெய்யலாம் தெரியுமே. என்ன சொல்லிட்டோமே ராசி விரிஞ்சக ராசி எனக்கு பொய்யான பத்திக்கிட்டு வாக்காரு முதல்ல சரியா? பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அசிங்கம் ஆபாசம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நாடக உலகத்திலேயே கெட்ட வார்த்தை பேசாத ஒரு பெண்மணியானா ராதாச்சேரி மட்டும்தான். சொல்லிருக்காரு அம்மா ராதாச்சேரி சரந்தாங்கி மேடையில காலத்துக்கு வச்ச போறேன். இந்த சரந்தாங்கி மக்கள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ண? ராமதாஸ் சட்டியோட திரியணும்னு வேண்டி இருக்கிறேன். நீ சட்டியே போடுறதுல மூலி. ஆமா சட்டி போடுற ஓட்ட ஓட்டையா வச்சுக்கிட்டு இருக்கிற இடியப்பன் சுட்ட சட்டி மாதிரி நீ நம்ம மல்லாக்க படுத்துக்கிட்டு கிடக்குறிய. பொம்பளை டப்புல பேசாதே முதல்ல. ஆண்கள் இப்படி பேசுறாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது முதல்ல. ஓகே டீசெண்டா பிஹேவ் பண்ணு. ஓகே ஆமா நான் பாடுற மாதிரியே நீங்க பாடி ஜெயிக்கணும். பாடி ஜெயிச்சுட்டீங்கன்னா சரந்தாங்கி கிராமத்தார்கள் முன்னிலையில சொல்றேன் இது வதனமே வரமாட்டேங்குது. இந்த முன்னிலையில சொல்றேன் எனக்கு புருஷான அக்கைமேடு கொடுக்குற புருஷன் நான் இருந்து பொழந்து கட்ட போறேன். 40 புருஷன் வச்சிருந்து எந்தெந்த பக்கம் போனாங்க. 45ஆவதா நீ வர போற. குற்றம் சொல்லு. நீ ஜெயிச்சுட்டேனா நீ புருஷன். நான் தோத்துட்டேன்னா நான் உனக்கு கொண்டாடி. இவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்ச என்ன அடுத்த சொத்து ஆளுக்கு நாளை குத்துண்டு போற உலகம். இந்த உலகம் செத்தா உனக்கு எனக்கு சிலையா வைக்க போறாங்க. நீ 50 பொம்பளையில கெடுத்து முன்னிலையில நிக்கணும். நான் 2500 ஆம்பளைய கெடுத்து நான் முன்னிலையில நிக்கணும். இந்த மாதிரி ஒரு தர்ம பத்திரியும் உலகத்துல யாருமே பார்க்க கூடாது. நீ பத்தி திணிக்கிறதோட சரி வாயில திணிக்கிறாங்க. எப்படி மெரினா பீச்ல கண்ணைக்கு ஒரு சிலையை கட்டினார்களோ அதே மாதிரி எனக்கும் தமுக்க முக்கத்துல ஒரு சிலை கட்ட போறாங்க. அம்மனத்தோட சிலை வைக்கணும். கடவுளை என் மைச்சத்துக்காரனே என்ன என்னம்மா அவருக்கு என்னப்பா என்ன என்னமோ நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. சிறப்பாண்டி அதானே சும்மா இருக்கிற கிளப்பி விட்ட வெதர் அந்து போயிடலாம். டீப்பா ஏத்துக்கண்ணே நீங்க நல்லா எப்போ வைங்க. என் கண் அழகுக்கும் என் மூக்கு அழகுக்கும் என் உதட அழகுக்கும் நாங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ராமதாஸ் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க வேடா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நான் செத்துருவேன் ராமதாஸ் செத்துருவேன். நான் செத்துவேன். 2000 ஆம்பளைகளுக்கு இருக்கிற இருக்கலாமா? நான் செத்துட்டு நீ பல பொம்பளைய சொல்லி பார்க்கலாம். வேதறி வீங்கி போயிடும். கோண குஞ்சு காணாம போயிடும். பாடு ராஜா உனக்கு இருக்கிற தொண்டை மாதிரி யாருக்குமே இல்லடி அழகு. அடே அம்மளி கொஞ்சம்
இருக்கிறிய இப்படி இருக்குதுனாக்கா வெதறுவீங்க அப்புறம் தரந்தாங்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி குளுக்கோ தெரியுது கிடக்கணும் மருந்து போட்டு விடு முடிச்சுக்க என்னத்துக்கு நான் போறேன் இழுத்தோ எந்திர என்னடா படிக்கிற என்ன படிக்கிற என்னடா படிக்கிறாங்க பள்ளியோடம் படிக்கிறேன் நான் லூசு முடியாதா பள்ளியோடத்துல போய் தான் படிப்பாங்க எழுவட்ட பயல என்னடா எத்தனாவது படிக்கிறேன் இடியாப்பமா எவன்டா இடியாப்பம் இழுத்து விட்டது அந்த கால புறா தலைஞ்சொடனே அந்த கால புறா தலைஞ்சொடனே எனக்கு கலங்க போன மேடையெல்லாம் அத்தாச்சி இப்ப ஏன்டா சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற வேற அவர் சித்தப்பனா நான் சித்தியா கழட்ட முடியாடா ஆனா வெட்டி புண்ணாக்கு எங்க ஜாயின் பண்ணி விடுறேன் பாரு 16 வயது பருவ மங்கடா நானு பருவ மங்க கண்ணி கலியல கப்பு கலகலடா 44 பேர் கொண்ட கண்ணியில் எழுதுற என்ன எத்தனை பேர் பொண்ணுகிட்டு வந்தாங்க தத்து டெண்டுல்கர் தோனி அம்பிட்டு பேர் ஒத்த கால நிக்கிறாங்கடா ராதா செல்வியத்தை நான் திருமணம் பண்ணுவேன் ஒத்த கால நிக்கிறாங்க தோனிக்கெல்லாம் போகாத மோனி இருந்தது மோனியா திருவிழா அது எங்க இருக்கு நோனி போயிருப்பாரு அப்பா கடவுளே அந்த சோழக்குள்ள ஓரத்தில சோழக்குள்ள போறது சொல்லாத அதிகமா இல்ல நம்ம சோழக்குள்ள ஓடும்ல நீ புடுங்குல கை கொண்டாடிக்க கடன் சொல்றத 10 ரூபாய்க்கு கடலை முட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க சோழி பத்தாங்க ராசி மூதேவி வாசிக்கிறேன் ஒரு உடம்பு தொட்டு தாரே மாமா அந்த மைக்கு பிடிக்கிறதுக்கு ஏன் ஒரு மைக்கு பிடிக்கிறியா என்ன மைக்க உன் சொல்லி பிடிச்ச மைக்க இதை சொல்லு இப்படி ஒருத்தி மைக்க பிடிச்சு பிடிச்சா சாந்து சட்டி தூக்க விட்டுட்டேன் நீ சித்தல் விளைக்கிறதா நீ சித்தல் விளைக்கு சித்தா ஒரு பொத்த நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஞாபகத்துல வச்சுக்க எப்படி கொண்ட எந்த நேரமும் சத்தியா தூக்கு சத்தியா தூக்கு சத்தியா தூக்குனா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ என்ன உனக்கு சத்தியா தான் தூக்கணும் ஒரு தூக்கு தான் தூக்குறேன் செத்துட்டான் கொத்தான அப்படி என்ன அந்த ஆளு சொன்னது சாந்த சட்டிய ஐயால தூக்குனது நான் ஏன் சட்டிய ஏன் ஒரு தூக்கு கொண்டு இருக்கு வேணும் சொறி பிடிச்ச கொண்ட கொண்ட இருந்த குடும்பம் இல்ல ஆமா அதனால ஏய் ராமதாஸ் நான் ஒரு பாட்டு பாடுவேன் இப்ப ட்ரெண்டிங்ல வந்துருக்கு அந்த பாட்டை பாடி நீ இளைஞர் மகனத்தை கவரணும் இல்ல எந்திரிக்கிற படிக்கிறப்பட ஆளை பாரு ஒரு திருவிழாவில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நாளம் வச்சுக்கிறாங்கன்னா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு சோரட்ட பயல பால் வேணுமாடா ஊமா அப்ப பால் வேணுமா கூட ஊமா அப்பா நல்லா இருக்காரா அம்மா கேட்டேன்னு சொல்லு மூக்கு பாரு என்ன மாதிரியே இருக்கும் பாரு அவனுக்கு ஆமா பிரசவம் வரும்போது நான் தான் பக்கத்துல இருந்தேன் அப்பா சாப்பிட்டாரா இழைச்சிருப்பாரு ஒரு பக்கத்து சித்திக்கிட்ட பால் இருக்குன்னு சொல்லிவிடு தூத்துக்குடி கொத்தாரு தூக்கிக்கிட்ட குத்துனாரு வாயில ஏத்துனாரு மூதேவி என்ன பாட்டு பாடுற
பயில ஐயோ கடவுளே கண்காதா இப்படியெல்லாம் இந்த பேச்ச வாங்கி இந்த காசை வாங்கி நான் என் குடும்பத்தை காப்பாத்தி என் புள்ள குட்டியில படிக்க வச்சு சீட்டு காசு கட்டி மச்சத்தை புடுங்க. அப்பா அப்பா நல்லா இருக்காரா? ஏகப்பட்ட அப்பா இருக்கிறாரு, அதனால கேட்டேன். அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? அம்மா கேட்டேன்னு சொல்லுங்க. நம்பர் கொடுத்துட்டு போறேன், அப்பா கிட்ட எல்லாம் கொடுங்க. ஓகே, அதனால சந்திக்கக்கூடிய சந்திக்கிறோம். போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நேரு சங்கத்தை தலைக்கணி ஏற்றக்கூடிய சோழக்குடி தங்கராஜ் அவர்கள் பேச்சில் பெருச்சாலி யானை இழைச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா சொல்றேன் பாருங்க. மூஞ்சி இருக்கு, முகரம் இருக்கு, அழகு இருக்கு, சொலகு இருக்கு. உடனே அதெல்லாம் பார்க்க சொன்னாங்களா? அக்மா இருக்கு லூசு முண்டாங்கிறிய, எனக்கு லூசுன்னு உனக்கு அப்புறம் தெரியும். அத நீ குண்டிய முடிட்டு உட்காரு. சொல்லி கொடுத்த ஆட்டத்தை அப்படியே ஆடிய சோழக்குடி தங்கராஜ் அவர்களுக்கு என் மனமாக நன்றி. பாப்பா காதல் பண்ணுவோம். சொல்லுங்க நம்ம ஆடவா? யாரு? நான் அக்கா, நீ தம்பி. நீங்க கொஞ்சம் வயசு பையனா மோர எல்லாம் முடா விட்டு அடிக்க பிள்ளைங்க. கடவுளே, தரந்தாங்கி மக்கள் நல்லா இருக்கணும்ல, ஆண்கள் பெண்கள் அம்பட்டு சந்தோஷமா இருக்கணும்ல. இருங்கடா, நான் அக்கா கரகம் ஆடவா இல்ல உன் கரகத்தை ஒடிக்க ஆடப்ப அமைதியா உட்காரு. கரகத்தை தூக்க போறேன். எங்க அக்காவுக்கு ஒரு விசில் எடுத்து கை தட்டுங்க பாப்போம்.
மாட்டா அப்பதான் ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் தருவேன் சரியா என்ன கொஞ்சோண்டு வைங்க சாமி அழைக்க போறேன் சரி வாலி மட்டும் வைங்க சாமி அனுப்பும் அடுப்பே வருவா இருப்ப ஏறி ஆத்தா மகமாய் அகிலாண்டேஸ்வரி காத்து கருப்பு அம்புட்டு களையணும்னா சிறந்தாங்கி மக்கள் நல்லா இருக்கணும்னா புண்ணியவதி ராதாச்செல்வி கால தூக்க போறடி ஆத்தா என்னடா ஆமா நீ கூப்பிட்டா உன் புருஷனே வர மாட்டியா மாங்குகிலே பூங்குகிலே கருவாச்சி ஏய் உண்மைக்குமே சித்தி சூப்பரா ஆடுங்க என்ன வேணும் உனக்கு இந்த பிள்ளை உண்மைக்குமே ராதாச்சேரி வந்து எனக்கு சித்தி தான் வேணும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆளு அக்காங்கிறேன் நீ சித்திங்கிற என்னடா உறவு முறை ஒண்ணுமே புரியல எனக்கு நல்லா சித்தி சித்தி இப்ப நொட்டினியடா சொல்லுப்பா இன்னும் உனக்கு மயக்க வருது கண்ணீராதாச்சேரி சொல்லுங்கப்பா உறவு ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம் உறவு பயங்கரமான ஒரு உறவு வராது கவலைப்படாத இதோ என்னுடைய காதலை எடுத்து ஓதவா ஆமா உனக்காண்டி என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா கையில் மட்டும் ஹலோ 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 பாபா என்னையே விரலோடு கோபமா கில்லாமல் காதல்
நன்றிங்க ஐயா. இன்னைக்குமே ஒரு முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தெரியும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி பண்றவங்க என்னைக்குமே தோத்ததா சரித்திரம் கிடையாது. உங்களுடைய முயற்சிக்கு உங்க வெற்றி பயணம் எனக்கு நோட்டாதா. நானும் முயற்சி தான் பண்றேன். எப்படி சொல்றேன், ஏமாத்திட்டு ஓடி போயிரு. உங்களை பக்கமே என் காலம் வந்துருச்சு. என்ன வந்து என்னுடைய காலம் எப்படி தெரியுமா? கட்டு கடங்காது. ஆமா. எப்படி இருக்கும்? அந்த இணை, அந்த சின்ன புறாவும் இந்த பெரிய புறாவும் சேர்ந்து முட்டை குட்டி புறாவை பெற்றெடுக்கணுமா? நீ முட்டைதான் போடணும். ஏண்டா புறா எனக்கு குட்டி போட்டுருக்கு. எட்டுப்பேள் மண்டையா தெரியாத பாரு. புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலர் சூடிய வேளையில் என் தோழல் பொண்ணே குயில் கோவியது என் காதல். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணாலே அன்பாளை இணைந்து கொண்டோம் முத்துக்கு முத்தாக தேர் எடுத்து தெருவுல வரான். இல்லன்னா அவனுக்கு பேசவே தெரியாது. ஒண்ணு சோழங்கூர்ணி தங்கராஜா, இல்ல புதுக்கோட்டை ராதா செடியா. எத்தனை ராஜா வந்தாலும் அண்டமா முனிவர் ஊர இதுக்குள்ளத்தான் அடக்கம். ஒரு கவட்டையோட சாஞ்சா ஒரு முனிவர் தெரியுமா? என் கவட்டைய பார்த்து இப்ப ராமதாஸ் சாக போறாப்ல. தெரிஞ்சா வரலையா? சம்பங்குளம் சமூகராஜா, கடுகு சந்த ராக்கெட் ராஜா, ஓக்கூர் முத்துராஜா. ஒக்கூர் பெல்லிங்க மிஸ்டேக்கா படிச்சுட்டேன் நான். ஒக்கூர் முத்துராஜா, கொல்லங்குடி தன்ராஜா, இப்ப வந்திருக்கிறாரு சோழங்குர்ணி தொங்குராஜ். தங்கராஜா. அது இனிமே தொங்குனா என்ன தொங்காட்டி என்ன? எங்கேயோ பொம்பளைக்கே பேச தெரியாத மாதிரி வாய குடுக்குறேன். இளவெடுத்தவன என்னங்க ஐயா, என்னடி வேணும் உனக்கு? பால் வேணுமா? கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒட்டி
என்ன நக்கிறான்னு காசு மாரி கொடுக்குறேன். அந்த வேலை நீ பார்க்கணும், நான் பார்க்க கூடாது. இதுடா கண்ணு அப்பப்போ எனக்கு மங்களா இருக்குடா. மலைக்கு கூட பள்ளிக்கூடம் போடுறதுல ஒதுக்குனது இல்ல. ஆமா, ஆசான் எங்கள் ஆசான் KRA ராஜா காமராஜ் ஆடியோஸ் தலைமையில் சிபி ஐயாவு ஆடியோஸ் கோடாங்கிப்பட்டி. என்னடா இல்ல என்ன காந்தி தாத்தா தலைகீழா நிக்கிறாருன்னு பார்த்தேன். குப்புற போட்டு படிக்காம நேர போட்டு படி. என்னடா மண்டை சட்டி மண்டை மாதிரி இருக்கு. சரி சரி சரி, எங்கேயோ கொடுத்துட்டு தூங்கிட்டான் போல. சரந்தாங்கி கொத்தனார் சார்பாக இளைஞரணி சார்பாக ரூபாய் 100 அன்பளித்தல பப்புன் அவர்களுக்கு சரந்தாங்கி கொத்தனார்கள் சார்பாக. இவன கொத்தனாருக்கு பேச்சு மட்டும் போட அவங்க கொத்தனாரு அவங்க சார்பா ஒன்னே எப்பனா குத்துனாரு. எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பர்களுக்கு என் சார்பாக இந்த நாடக கலைஞர்கள் சார்பாக அன்பு கணவர் ராமதாஸ் அவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். அவரோட கணவரா என்ன பெத்த ராசா, இந்த மனைவி எம்பிட்டு மானத்தை இழந்து நின்னு பேசினாலும் எத்தனை பப்புனுங்க என்னை கட்டி பிடிச்சு ஆடினாலும் சரி அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் ராமதாஸ். எப்படி ராமதாஸ்? ஆமா நீ பக்கையா மழை வந்துருச்சுடா, மழை வந்துருச்சு, சீக்கிரம் ஆடுறா. மொத்த மழை என்னடி இப்படி நக்க போற? மழை வராதுன்னு தெரியும். விளங்காமட்ட நீ வந்திருக்க மழை எப்படி வரும்? தூரிட்டு போயிடும். அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. மழை பெருசாலாம் ஒண்ணு வராது. நான் எந்திரிப்பாக நான் சொல்றேன்டா. நான் இன்னைக்கு உனக்கு ஒண்ணுக்கு வந்தாலும் விட போறாங்க. எந்திரிப்பாக நான் சொல்றேன். எந்திரிக்கிறவங்க கையை தூக்குங்க பாப்பா. அவங்களுக்கு இப்போதைக்கு எந்திரிக்காது. யாரடா சொல்ற? எதடா எந்திரிக்காது? இப்போதைக்கு யாரும் எந்திரிக்காது. நீ ஒரு புதுக்கோட்டை பூலாதேவி. நீ முதல்ல ஒரு சோழமுறை தொங்குடாச்சு. நான் பெண்களை பத்தி 1000 வச்சு பேசுவேன் வைப்பேன். இதுல நீ தலையில புரியுதா? ஆம்பளை பத்தி நானும் பேசுவேன், நீ இதை தலையில படாத. மூடிக்கிட்டு போய் பேசாத வெங்காயம் கத்து பேசாத. உருட்டி பேசி நாட்டாப்பட்டவங்களும் எந்த என்ன ஒரு ஆளு மயிறு 5 ரூபா 4 மயிறு ஒரு பொம்பளை என்னடி என்ன ரொம்ப பேசிக்கிட்டா எடுத்துக்கிட்டு அடிச்சோம் மூளை பேந்துரு பாத்துக்கிட்டு எங்க ஐயா எங்க எங்க நீ எடுத்துக்கிட்டு அடி பாப்பா. நான் எடுத்துக்கிட்டு அடிக்க ஊர்ல என்ன போட்டு கொடுத்துருக்கேன். எங்க நான் பிடிச்சல அந்த மாதிரி நீ பிடி பாப்பா. புடிச்சிட்டாலும் ஈச்சு புடிங்கிற ஒரு பொம்பளைக்கு உண்டான குணமே உனக்கு இல்லையடி. பெண்களுக்கு உண்டான மகத்துவம், மரியாதை, அன்பு, பாசம் எல்லாமே கலந்து இருக்கிறது இந்த ராணாத்தல் வீடு. கலந்து நக்கிற இந்த 2 கூட்டத்துல மாபெரும் கிராமத்துல ஒட்டுமொத்த வச்சு ஊராமத்துல லூசு முண்டை இங்க மாதிரி 4 பஸ் சொந்த பஸ் பத்திரமா ஆடகட்ட லூசு முண்டை. நான் கேக்குறேன் உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டுமொத்தரா இல்லடா கீழே சொல்லு. வெக்க மயிரில உனக்கு சமையறிந்து பேச சமயமறிந்து பேச கிழங்க வாழ பொத்துக்கிட்டு இருக்கு முதல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு 5 ரூபா 4 பேரு பொம்பளை பிள்ளைனா தண்டடக்க முக்கியம். உன்னை யாராவது எவனாவது 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிட கூட உள்ள போட்டு ஓடி போயிருவாங்க. கத்தவை கத்த பின் இருக்க அதற்கு தகம் சொல்லி வச்சிருக்காங்க. ஓதாமை ஒரு நாள் விருத்த வேண்டாம், ஒருவரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், மரியாதை தலைவாசல் மிதிக்கவே வேண்டாம். கம்மாப்புல கிடந்துச்சான் கோர நல்லா சொல்லி பாவடைக்கிற பார்த்தா அப்புறம் நீ பேசுறீங்கன்னா சொகத்த நானும் பேச மாட்டேன். ரோட்டுல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு, செய்யாமங்கல ராமதாஸ். பொம்பளை மாதிரி டீசெண்டா பேசி பழகு. கிறுக்கு சிரிக்கி மாதிரி பேசிக்கிறதுன்னா ஒரே அடி மூஞ்சி பேந்துரு. ஒரு பெண்ணு எப்படி பேசணுமோ அப்படி பேசுமா. என்னடா பேசணும், என்ன பேசணும் சொல்லு. பெரிய அடிப்படுத்த முடியாத நான் நல்ல பொம்பளை நினைச்சு பேசிக்கிறேன். மரியாதை குடுத்தீங்கன்னா மரியாதை தன்னால வரும். இங்க வா. பெண்கள் தான் முதல்ல நாகரிகமான கத்துக்க. ஆம்பளை தான் முதல்ல அடக்கத்தை 1000 சபை போடலாம். ஆம்பளை சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில நேரத்தில் பேசாமல் இருந்து பழகின்ற போல பொம்பளை கிட்ட நான் பேசாம இருக்கா என் மண்டையில ஏறி உட்காந்து முளை வாசிட்டு போயிட மாட்டேன். 5 நிமிஷத்துக்கு முன்னால சொன்னீங்களே, உன்னைய பாக்குறவங்க ஒண்ணுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட உள்ள வந்து ஓடி போயிருவேன். ஐயாவுக்கு பெரிய அனகொண்டா கைத்துல ஆட்டிக்கிட்டு கிடக்குறாரு. மூதேவி 10 மிளகா கைத்துல வச்சுக்காத. நீ உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியில போட்டுக்கிட்டு ஆட்டினா ஓ மோதக்கு நான் ஐஸ்வர்யா ராயவா கூட்டு வருவாங்க. நீ ஒரு மொட்டு நாயி, நான் ஒரு மொட்டா நாயி. பேசுறா ஈத்தர புண்ணாச்சு பேசுறா. பொம்பளைய பத்தி இவங்க புறணி பேசுவாங்களோ நம்ம பேசுகட்டா பேசுகட்டா பேசுகட்டான்னு வாட்டாச்சுப்போமா ஏடுவாட்ட பயல. நான் எந்த பொம்பளை அப்படி போட்டு பேசுறேன்? எனக்கு மானக்கட்ட சிரிக்கி. பொம்பளை ஒரு நாகரிகம் இல்லை உனக்கு. அடக்கம் ரொம்ப முக்கியம். நாவடக்கம் இல்லாத பொண்ணு நாட்டுக்கு ஆகவே ஆகாது. அடக்கம் இல்லாத மனுஷன் தமிழ
தைரியம், தெனாவட்டு, பெருமை எல்லாமே இந்த பெண்களுக்கு இருக்கு. அப்படி திறமையாக்குற பெண்ணை உன்னை கல்யாணம் பண்ற திறமைய ஆம்பளை கிட்டதான் இருக்கு. கல்யாணம் பண்ணி கிழிச்ச நாட்டமத்து போறவன் இந்த கல்யாணம் பண்ணி எவன் கண்டுபிடிச்ச அந்த தர்சியம் பிடிச்சவன் எங்க ஆத்தா அப்ப வீட்டுல இருக்கும் போது அவ்வளவு சுதந்திரமா இருந்தான். இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு இவன் படுத்துற பாடுவன் கட்டையில போவோம். அதேங்கப்பா 4 மாசத்துக்கு மானாமதுரை மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன், திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுப்பேன், லாலா கடை லட்டு வாங்கி கொடுப்பேன், எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் ஜோடி முடிச்சதுக்கு அப்புறம் செவ்வாய் விட்டு முண்டாம்பேன். அப்படின்ட்டு நாங்க கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா தலைவனை கண்கண்ட செய்வோம். நீங்க நீங்க நாங்க அதை சொல்லணும். என்னைக்கு உங்க கழுத்துல 3 நாட்டுங்கிற 3 முடிச்சு ஆம்பளை போடுறோமோ, பெத்த ஆத்தாப்பிட்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சி யார்ட்டாவது பேச முடியல கிடையாது. மோத்தா வந்தா பட்டுக்கிறது, நொன்னை வந்தா இதுல பட்டுக்கிறது. ஆனா உங்க ஆத்தாப்பே வந்தா நாயா கறிக்கடல காத்துக்கிறது 1 கிலோ கறி எடுத்து வதக்கி கொடுக்குறீங்க. எங்க ஆத்தாப்பே வந்தா பழைய சொத்தை போட்டு விரட்டி விடுறீங்க. கொஞ்சமாவது உனக்கு வெக்கமான சூடு சொல்ற இருக்கா? மாமியா கண்கண்ட தெய்வம், பெத்த தாய் மட்டும் தெய்வம் கிடையாது. நீ பேசுற பொம்பளை வருஷன்னு உன் பெண் வர்க்கம் ஊருப்பட்ட வரைக்கும் உட்காந்துருக்கு. எங்க சரியான பொம்பளை உன் பெண் வர்க்கத்தை நீ கேளு. இங்க நாடகமாக்குற பெண்கள் எத்தனை பேர் மாமியார் கூட உட்காந்து நாடகமாக்குறாங்க? கை தூக்க சொல்லு, சொல்லுடி சொல்லுடி. ஒரு ஆளு துக்கா நாங்க அப்படியா? நாங்க அப்படியா? பொம்பளை ஆளுங்கள மாமியார் மருமகன் சண்டை ஊருக்கு வருது. எங்கேயாவது மருமகனும் மாமனார் அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? வராது. ஏன் தெரியுமா? நாங்க அப்படி கிடையாது. மாமனார் மருமகனும் ஒரே சரக்க வாங்கி ஒரே கப்பல ஊற்றி ஒன்னா குடிக்க முடியும். அதை குடிக்கிறது கிடைவிட்டு மூத்திரத்தை வாங்கி 3 கை முடக்கு முடக்கு குடி மாத்தி மாத்தி குடிப்போம். நீ சொன்னீங்க குடிப்போம். பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லட்டும், நாங்களாம் பாத்ரூம்லயே படுத்துக்கிறோம். இப்ப சொன்னீங்க உன் வர்க்கம் அதிகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, எந்த மாமியாவோட உட்கார்ந்து மருமக நாடகம் பார்க்குது, கையை தூக்க சொல்லு அப்படின்னு சொன்னா ஏன் இன பெண்கள் கையை தூக்கல? ஆமா. என்ன காரணம்? ஒற்றுமை இருக்கும். எப்ப தெரியுமா? கல்யாணம் பண்ணி புதுசா அந்த மருமக வரும்போது மாமியா ரொம்ப பாசமா வச்சிருப்பாங்க. ஏன்னா பாசமா இருக்கும் போது மருமகளை அதை சாப்பிடுமா இதை சாப்பிடுமா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், குடும்பத்தை பக்குவமா கொண்டு போன அப்படின்னு புத்திமதியை சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய பக்குவம் மருமகளுக்கு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இதுக்காக வேண்டி மாமியா மருமக ஒற்றுமைன்னு சொல்லக்கூடாது. நீ சொன்னியே ஏ குலசாமி உண்ட என்ன? நீ சொன்னியே என்ன சொன்ன? மாமியா மருமக ஒற்றுமை இல்ல. யாரு மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க? வர்க்கம் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல. என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் சரந்தாங்கி பக்கிட்டு அந்த எல்லையை தாண்டி வப்பாட்டிய வக்கல்னு கையை தூக்க சொல்றேன். நீ மட்டும் தூக்குற சட்டை உனக்கு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கட்டி தொங்க விடுங்க. 2 பேர் தூக்க கூடாது, மொத்த ஊரே தூக்கணும். நாங்க யாருக்குமே தெரியாம வச்சிருக்கல. நாங்க அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? நாங்க வந்து வாழ்க்கையில எதுக்கு ஒரு தரத்தை இடத்த காலி பண்ற முதல்ல யாரு பேசுறாங்க எல்லாம் நிறைய பேர்த்த நான் அரட்டி ஏப்பச்சாப்ப வருவா. அவர் தங்கராஜ் அவர்கிட்ட வச்சு ஓட்டான அடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட அப்பா கூட்டோட தாய சொல்றேன். எங்க வீட்டுக்கார அப்பா கூட்டோட வெள்ளக்கட்ட அப்பா எங்க உட்காந்துட்டாரு? எங்க உட்காந்துட்டாரு அப்பா சொல்லு. அப்படிதான் அம்மாவை அடிக்கிறான்னு சொல்லி கூட்டு வரேன். அவங்க அம்மா விளக்கு மாத்தோட வரப்போகுது. சக்கலுக்கு குடும்ப பிடிச்சி ஊர்ல போறா. அப்பா இல்லடா. அம்மா அப்பா நம்ம அப்பா எங்க? ஐயா எத்தனை புருஷன் உனக்கு? ஒருவேளை புருஷன் பண்ணான்னு வச்சிருக்காங்க. என்ன வந்து கைய வச்சுக்கிட்டு சிங்க வருவாங்க. பொம்பளை வாயை அடக்கி பேசு. 7 மலை படம் பாத்தியாடா? அதுல ஒரு கதாநாயகி வருமா மாலை மாத்திக்கிட்டு? அந்த கதாநாயகி நான் தார பாம்பு. மூஞ்சி நீ தார பாம்பு, நீ பெரிய சுரட்ட பாம்பு. என் மேல கைய வச்ச என்ன அனுப்பிடுவ? மொத்த பேரை தீ குளிப்பாங்கடா. அப்படிதான் ஐயோ அந்த ஆளு எதை பார்த்தாரு? இந்த வார மூஞ்சிய மூடுறாப்புல எது பார்த்து வந்துட்டாயா? ஊரை கடத்த சிரிக்கி பொம்பளை மாதிரி பேச, ரபடி முட்டை மாதிரி பேசாத. பெரிய மனிதன் கெடுத்து போடாது. பொம்பளை பிள்ளை நாகரி வளர்த்துக்க. நீ போய் நக்கரி கருவா முட்டை. எத்தனை பிரச்சனை உனக்கு ஊர்ல?
பாவடைய தண்ணி இருந்தாலும் மோத்த மூடாங்க மனுஷன் எதை பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? அது இருந்தா ஏன்டா உன்னோட நிக்கிறேன். அப்படியா? பொம்பளைக்கு அழக்கா இருக்கிற உங்கள்கிட்ட அகமாவன் ஊருக்குள்ள போய் பண்ணக்கூடாது புரியுதா? நீ நேரா சுடுகாட்டுல போய் பாக்கணும். இங்க எதுக்கு ஏறிக்கிட்டு வந்த? மூஞ்சி அப்படித்தான் இருக்கு. பாடி இன்னைக்கு மோதி பாப்போம். மோது இன்னைக்கு ஒரு பொம்பளை ரப்பறது பேசு. நான் உனக்கு கேக்குறேன். என்ன? ஏய் உன்னை கேக்குறேன். ஏன் எந்த நேரமும் ஓல்னே கத்திக்கிட்டு கிடக்குற? எதுக்கு கத்துற? உனக்கு டாக்டர் சொல்லி இருக்காருல்ல, அதிகமா சத்தம் போட்டு பேசினா தங்கராட்சி நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாம் வரும், அடக்கி பேசுறேன்னு உனக்கு சொல்லி ட்ரீட்மெண்ட் டாக்டர் மாத்திரை குத்தி விட்டுட்டாங்க சொல்லிருக்காரு. ஐயப்பா என்ன குளுக்கோஸ் குடிக்கிறியா? ஓமாவா? அப்ப வெளியே தாய்க்கிற ராமாசாமா இன்னைக்கு இவளை குறைக்கால ஒடிக்கா படக்கூடாதியா? என்னடி ஒரு மாதிரி எப்பக்கிற அல்லைக்கு நாக்க சொல்லத்துல புருவத்தை தூக்குற. இப்பதான் பல பல காரிக்கு கால புளிச்சு புளிச்சுன்னு துப்புவேன். சிவனேன்னு உட்காரு. இந்த மண்டையில டைய எடுத்துட்டு வந்தா வெள்ளரி பழ மாதிரி வெள்ள வெள்ளையாரு உட்காந்துருக்கேன். எச்சி ஊருமே ஓடி வாடி பாத்துக்கிடுவோம். மாமா இவ்வளவு சும்மா விடவே கூடாது. விட மாட்டேன். இவளை இன்னைக்கு ஒரு வாக்கு வாங்க போகவே மாட்டேன். இவளை ரப்படுத்து பேசுற பாத்தீங்களா? நமக்கு பொம்பளை பூலா தேவியா? வாடி இன்னைக்கு ஒட்டுமொத்த அத்து ஊருக்குள்ள எரியல. பாத்துக்கிடுவோம். பாப்பமா சாமான்ல சத்தம் வராம இருக்கணும். நீ வாய வழி அப்பதான் தெரியும். மத்துக்கிட்ட நான் வைக்கிற 70 சுரத்த பயல்களா இல்லம்மா சரியா இருக்கணும்ல. நீ சரி வாக்கதான் சரியா இருக்கும். உங்களெல்லாம் நம்பணும்னா நான் மட்டும் அழுகாத கவலைப்படாத. நான் உனக்கு என்னைக்கே உறுதினாதான் இருப்பேன். பாத்துக்கலாம். நீ எப்படி செய்யறிய இன்னைக்கு வாடி செஞ்சு வாங்கலாம். உனக்கு செய்விய செஞ்சா செய்வியா? நீ மட்டும் சரியா செய்யல உன் ஊட்டி காணாம போயிடும். என்ன மைக்கிற நோங்குறிய அப்படியா? அடி திருவாதூர் தேரே பக்கம் வாடி ஒட்டி ஆடுமா? ஒட்டி ஆடு. நீ ஒட்டி ஆடு சரியா வரும். ஆனா இந்த கீழே போடுங்க. ஹலோ ஹலோ முத மாதிரி கேள்வி ஹலோ 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 ராமாச்சரி ஹலோ ஹலோ நான் திறந்துட்டு நீ உனக்கு என்ன வலிக்குது? பொம்பளை குட்டிதான் ரவுடி குட்டிய குட்டி சாந்தி ஆள் பாக்குறேன் கோவம் அவரால என்னமா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தா மூச்சை கொடுத்து சொல்ல பாக்குறேன். உன்னை கூட வந்ததுக்கு உசுறு வந்து தெரிவதற்கு இந்த மயிர் வேற பெரிய மயிரா இருக்கு. தொங்குது அப்படியே. ஆமா உனக்கு தொங்குறதாலே பிடிக்கும். என் கூந்தலுக்காண்டி 10 பேரு கியூல நிக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்தத்துக்கு விடவே கூடாது. வா இசைஞானி இளையராஜாவே என்னை தான் பொண்ணு கேட்டார். அவர் பா உயிரோடு உனக்கு பிடிக்கலையா? ஆட்டி மாச காத்த நிக்க பாட்டி கொஞ்சம் சேர்த்து நிக்க
பாவடை தூக்குற வெக்கமில்லை உனக்கு? ஒரு தூக்குதான் தூக்கணும், இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கு. மயக்கம் வருதா? மயக்கம் வருதா? எதை பார்த்து தொலைஞ்ச நாசம் பத்து போக சந்தேகப்பட்டேன். மயக்கம் வந்துருச்சா? என்ன வந்து உலகத்துல உள்ள போயிடுறேன். ஐயோ அப்ப இன்னுமா வாட வருது உனக்கு? உள்ளவா ஸ்ப்ரே போடுமா, தண்ணிய போடுங்க மாமா. தந்தானே தானே தண்ணா கேட்கணும். ஆமா, நான் காலை தூக்கணும்ல. எங்க என் கணவர் மாரெல்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்ன நக்கி நாராயண உனக்கு ரொம்ப ஆசையா? உங்களை நாங்க புரிச்சேன்னு சொல்லணும். மூதேவி உன புரிச்சேன்னு சொல்லிட்டாலும் பொழந்து கட்டிடுவேன். எடுவட்ட பயன் பிடிங்க. தன்னானே தானே தானே அந்த பக்கம் திரும்பிட்டீங்க மாமா. நீங்க என்ன எதுவும் பார்த்து தொலைஞ்சியா? நாசம் பத்து போக இந்த கொடுமை. ஐயோ இப்படி கிளப்பிட்டாரு. நான் என்ன அவனை தொலைத்துக்க? மூக்கு அடைக்குதா? ஆஹா இந்த கிரகமா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா அவன் குந்திக்கர் நடிக்கிறேன்னா தட்டி ஊச்சி பேச்சு ஊட்டிய தாயலே மயன குத்தடி குத்தடிட்ட இல்ல. நான் எப்படி பல்ட்டி அடிச்சேன்? பல்ட்டி அடி மோசமா நாக்க சொல்லட்டுவேன்.
முத்தடி சைனக்கா கொஞ்சம் முத்தடி சைனக்கா அடிக்க தெரியுமா தெரியாதா? சொல்லி அவன் முன்னாடி பசுமாடு மோண்டது மாதிரி அடுத்த கூட கூடலாமா? முந்தி முந்தி நீ நாயகனே